தேடினால் கிடைக்குமா? குர்ஆனிலே தேடினால் கிடைக்காது. அந்த ஆயத்தினுடைய பொருளை விளங்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானாருடைய குணம் என்ன, அவருடைய வாழ்வியல் என்ன, அவருடைய வரலாறு என்ன, அவருடைய நடைமுறைகள் என்ன என்பதை தெரிந்தால் மாத்திரம்தான் அந்த ஆயத்திற்கான பொருளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறான். மகத்தான குணம் என்று சொன்னால் என்ன என்பது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. அந்த ஆயத்தினுடைய பொருளை விளங்குவதாக இருந்தால் நாம் எதை திறந்து பார்க்க வேண்டும் என்றால் பெருமானாருடைய வாழ்வியலை, வரலாற்றை திறந்து பார்த்தால், அவருடைய வாழ்வியலை தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் குர்ஆனை புரிய முடியும், விளங்க முடியும். மிக முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான செய்திகளிலே ஒன்று, நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய குடும்பவியல் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவன் திருமண பந்தத்திற்குள்ளாலே வந்தே ஆக வேண்டும். திருமண பந்தம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திலே மதிக்கப்படுமா என்று சொன்னால் மதிக்கப்படாது. அதனாலே எல்லா மக்களுமே, பிறந்துவிட்ட எல்லோருமே திருமண பந்தத்திற்குள்ளாலே வந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தமும் தேவையும் உலகத்தில் இருக்கிறது. அதனாலே குடும்ப வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த குடும்ப வாழ்க்கையை நாம் வெற்றி காண வேண்டும். அந்த குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை எப்படி இருக்கின்றது நம்முடைய சமுதாய மக்களிடையே என்று பார்க்கிறார்கள். திரைப்படங்களையும் தொடர் நாடகங்களையும் இன்று பார்த்து மக்கள் அதன் பிரகாரம் அது ஒரு முன்மாதிரியாக அவர்கள் இன்று எடுத்துக் கொள்கின்றார்கள். உடை உடுத்துவதிலும், இன்னும் முடி வெட்டிக் கொள்வதிலும், இன்னும் இது போன்ற எல்லா செய்திகளும் யாரை முன்மாதிரியாக அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இந்த